கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் நாம் சந்தோஷப்படுகிற நாள். இந்த நாள் இயேசப்பா நமக்கு நன்மை செய்தார்னு நாம் சொல்லுகிற நாள். இந்த நாள் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்வதற்காக நாம் தீர்மானிக்கிற நாள். இந்த நாள் நம்முடைய டைரியில ஒரு நன்மையானதை பொறிக்கிற நாள். இயேசப்பா அப்படியே செய்ய போகிறார். எல்லாருக்கும் செய்வார். நீங்க சிறியவர்களோ பெரியவர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாருன்னே கிடையாது. எல்லாருக்குமே அற்புதம். சரியா? இயேசப்பா உயிரோடு இருக்கிறார். அவர் ஆண்டவர். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்கட்டுமா? யோபு 5:17. யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். இந்த ஜீவாத்தின் தலைப்பு சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அப்படின்னா தேவன் நம்மை சில நேரங்களில் சின்ன சின்ன சிட்சைகளை நமக்கு கொடுக்கிறார், சிட்சிக்கிறார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டு. அப்படின்னா பிள்ளைங்களை தாய் தகப்பன் சில காரியத்தை கண்டிப்பதற்கு, செய்யக்கூடாது என்பதை காண்பிப்பதற்கு சிட்சிப்பாங்க. ஒரு பழமொழி சொல்வாங்க, அடியா மாடு பணியாது. அப்படின்னா சில மாட்டை அடிச்சாதான் அது பணியுமா. அதே போல சின்ன சின்ன அதாவது தண்டனைகளை கொடுத்து நம்மை திருத்துவார். நம்ம கெட்ட வழியில போயிடக்கூடாது, கெட்டுறக்கூடாதுன்னு திருத்துறாரு. அப்படின்னா நம்ம போய் கொண்டிருக்கிற ரூட்டு சரியில்லைன்னா அதுல ஒரு பிரச்சனை வரும். அப்ப நம்ம புரியணும், இந்த தண்டனை, இந்த நெருக்கடி நான் கத்தரை விட்டு தூரமா போனதுனால எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு, கத்தரையே கொடுத்திருக்காரு. நான் இனி அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு அந்த வெளியே வரணும். உங்களோடு பேசுகிறார். உங்க வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், நஷ்டங்கள், தொழில சில தடைகள், வியாபாரத்துல தடைகள், ஊழியத்துல முன்னேற்ற இல்லாத பாதையில் இருக்குன்னா உங்க வாழ்க்கைய இப்ப பரிசோதித்து நீங்க தேவனோட்டு எங்க தூரமா போனீங்கன்னா பழைய நிலைக்கு வந்துருங்க. ஏசப்பாட்ட அதுக்குதான் ஒரு சின்ன தண்டனை கொடுக்கிறார், நம்ம அழிக்கிறதுக்கு. அப்பா கொல்றதுக்கு அடிக்க மாட்டாரு, அம்மா கொல்றதுக்கு அடிக்க மாட்டாங்க, திருத்துறதுக்கு தான் அடிப்பாங்க. ஏசப்பா திருத்தருக்கு தான் தண்டிச்சிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர்கிட்ட பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய வெளியேறப்பட்ட பிரசன்னத்துக்காக எங்களை தண்டித்து எங்களை சிட்சித்து நாங்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, நல்ல வழியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் ஒருவரே. உடைய வெளியேறப்பட்ட பிரசன்னத்துக்காக நன்றி. கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தரங்களை தண்டித்திருக்கிறார். நாங்கள் திருந்துவதற்கென்று ஆண்டவரை நீர் யார் யாருக்கு உணர்த்துகிறீரோ நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உமக்குள்ளே வரட்டும். இப்பொழுது கவலையோடு கண்ணீரோடு வீழ்ந்திருக்கிற ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்தரும். குழந்தை பாக்கிறவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும். வேலையில் அவருக்கு வேலையை தாருங்க. கடன் பிரச்சனை மாறட்டும். ஆபத்தான நிலையில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுத்திருங்க. இந்த நாளில் ஒரு அதிசயத்தை செய்திருங்க. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.